என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய புத்தி கடா கட்டி பொங்கலடா தாலியடா பொங்கலடா சொல்லிக்கிட்டு பொங்கலடா ஜல்லிக்கிட்டு பொங்கலடா அடியும் உதையும் கலந்து கட்டி விடிய விடிய விழுந்துட்டா பொங்கல் பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுக்கலாம் பெரியவடா பொங்கல் பொங்கல் ஆட்டுங்கடா என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய புத்தி அண்ணே ஸ்னேக் பாபுண்ணே அண்ணே இங்க வாங்கண்ணே. இவனா என்னைய அண்ணன் கூப்பிட்ட? அது உங்களை தானே. ஏண்டா கூப்பிடுறானே போகலாமா? ஒரு தடவை நம்பி போங்கல, என்னதான் செய்யறான்னு பாப்போம்ண்ணே. நீங்க வாங்கடா, என்ன பின்னால போறீங்க? நீங்க போகணும், நாங்க வர்றோம். ஐயோ நம்மளுக்கு தனியா அனுப்புறாங்களே. வாங்கண்ணே. வணக்கம் தம்பி. அன்னைக்கு நீ அலும்பா பேசுறதுக்கு உன் எலும்பு என்னலாம் இருந்தேன். ஆனா இப்ப நீ அண்ணேன்னு சொன்ன பத்தியா, அந்த ஒரு வார்த்தை உசுரை காப்பாத்தி. என்ன ப்ராப்ளம்? மன்னிச்சிருக்கண்ணே, கை கொடுங்க. என்ன ப்ராப்ளம் அண்ணே? நீங்க இந்த ஏரியா கவுன்சிலர், இங்க எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஏரியாவில் அநியாயமா? ஆமாண்ணே. என்ன அண்ணே? 1 கிலோ தக்காளி 500 ரூபாண்ணே. 1 கிலோ தக்காளி 500? இந்த கேரட் 1000 ரூபா கிலோ. 1 கிலோ கேரட் 1000 ரூபா? ஆமாண்ணே. யாரா வேண்டாய்? யாரா எங்க எது நீயா? யாரு அந்த பிளாக் டாக்? உள்ள வந்து காரியத்தை கெடுத்துட்டா. மக்களை காப்பாத்திய தீர்வேண்டா. எங்க வந்து அவனே குட்டி வைக்கிறீங்க? டேய் நான் யார் தெரியுமா? ஏண்டா ஒரு ஆளை சொல்லுங்க, 50 பேரும் கொத்தியே கொண்டு விடுவேன். சேவை செய்யறதுக்குன்னு கொண்டு அந்த சினேக் பாபு. மன்றாய் போல ராஸ்கல். அண்ணா வணக்கண்ணா. என்ன இங்க நடக்கிற மாதிரி அநியாயம் கோயம்பேடு மார்க்கெட்ல நடக்குண்ணே. அங்கேயும் நீங்க தானே ஒரு தட்டி கேட்கணும். எங்க நடந்தா என்ன அக்கிரமம்? எங்கெங்க தலைவரிச்சு ஆடுதோ அங்க இந்த சினேக் பாபு படம் எடுத்து ஆடுவான். வாங்க போலாம். வாங்கண்ணே போலாம். நைஸ் கேர்ள். பொண்ணுங்கெல்லாம் இப்ப ஆம்பளையில கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே. அதுவும் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா உடனே கிட்னாவா? யார் அழகு? பாபு, ஸ்னேக் பாபு. இட்ஸ் மீ. நைஸ் ஸ்மைல். ஆமா, என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு முத்து போன்ற எனது சிரிப்பா, அல்லது முரட்டு தோல் உடம்பா, இல்ல நாட்டியம் ஆடும் என்னுடைய நடையா, அல்லது நவரசத்தையும் காட்டும் என்னுடைய முகமா, இல்ல பாக்கெட்ல இருக்க என்னோட பணமா, இல்ல பாடியில இருக்க திடமா, இல்ல நான் பொறுப்பேற்றிருக்கிற கவுன்சிலர் பதவியா? எது உன்னை லைக் பண்ண வச்சுச்சு சொல்லு என் செல்லம். ஏய், நோ 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 நோ. உணர்வுகளை கட்டுப்படுத்தணும். கடத்திட்டு வந்து இப்படி அவசரப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நீ இவ்வளவு வெறித்தனமா என்னை லவ் பண்ணும் போது உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போறேன் டார்லிங்? என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. அப்படின்னா ஒரே மண்டபத்தை புக் பண்ணு. ஏன் என்னை கடத்திட்டு வந்து இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? ஒரே ஒரு தடவை மாமா முதல்ல உப்பு முட்டை ஏறான் செல்லாம். ஒடியா 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 ஏறி 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 முட்டையா? அம்மா அப்பா அப்பா. ஏன்
ஏண்டா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை ரவுடி ஆக்கலான்னு ட்ரை பண்ண குறுக்க வந்து கெடுத்துட்டியடா. அத கூட நான் மன்னிச்சிருவேண்டா. ஆனா இவ்வளவு நேரம் என் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்த பத்தியா, அததான்டா என்னால எவ்வளவு நேரம் நானும் என்னைய ஊற போட்டு அடி. ஆனா பொட்டுக்கு இப்படி துப்பாக்கி எல்லாம் தூக்குலிக்க நடக்கிறது வேற. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஒண்ணுக்கு இருந்துருவேன். ஐயோ, ஒண்ணுக்கு இருந்துருவேன். அப்படி டீசென்ட் அனுப்ப பாரு. அதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு. அது என்ன பொட்டுக்கு துப்பாக்கி தூக்குறது? ஆள் இருக்க கண்டு ஆளாளுக்கு அடிக்கிறீங்க. இல்லைன்னா ஒரு அழகான பிள்ளைக்கு இது கூடவா தெரியாது? என்ன ஆளு நிக்கிறது தெரியலையா? தெரிஞ்சாத்தான் பேசிருப்போம்ல. அப்ப தெரியல. அப்ப தெரியல, இப்ப தெரியுது. சரி விஷயத்த சொல்லு. உன் விஷயம் தான் சொல்லு. அத உன்கிட்ட சொல்ல முடியாது. பின்ன யார்கிட்ட தான் சொல்லுவியா? நான் அம்மாட்ட சொல்லிக்கிறேன். டேய் சம்மட், அவங்க ஏன் அம்மாடா? எனக்கு அம்மாதான். எப்படி சொல்ற? ஒருவேளை சோறு அவங்க கையால சாப்பிட்டுக்கோம்ல. ஓ வெரி குட். இந்த குணம் இருக்கா? கை கொடு. கொடு, பரவாயில்ல, கொடு கொடு. ஒண்ணு நடக்காது. நரம்பெல்லாம் செத்து ரொம்ப நாளாகி போச்சு. ஓயாம ஆசைப்படாத. சரி விஷயத்த சொல்லு. சொல்ல முடியாதுங்கிறல்ல. சொல்றா. யாது அவனுக்கு உன்னை ரவுடி ஆக்குறதுக்குள்ள நீங்க 1000 ரூபாய் போட்டுருக்கு. என்னது? என்ன யார் ரவுடியாக பாக்குறாங்க? அவனுங்க தான். ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது? இல்ல எப்படி நம்புறது? நம்மள போன் போட்டு நீயே கேட்டுக்க. அதுவும் நல்ல ஐடியா தான். குடும்பம் போன. இந்தாப்பா, என்ன ஏன் போன இருக்கு? ஏய், இந்த கையோட நரம்பெல்லாம் சரியா இருக்குல்ல?